உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பொண்ணு பார்க்க வந்த போது நான் அவ்வளவு சொல்லியும் என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது. என் அண்ணா அண்ணி கட்டாயத்துலதான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். உன்னை நேர்ல பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போகதான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம், நான் பேச நினைச்சத நீ பேசி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வேண்டான்னு சொல்ல வந்தவன் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததுல சந்தோஷம் தானே? இல்ல. குட் ஈவினிங் சார். ஹோப் யூ என்ஜாய் யுவர் டின்னர். தேங்க் யூ. குழந்தைங்க அழுதுகிட்டே பறக்குது தெரியுமா? இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னு அழல. வந்த இடம், மொழி, சூழ்நிலை எல்லாம் புதுசா இருக்கேன்னு தான் அழுது. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் உன் நிலைமையும். புது இடம், புரியாத மொழி, அறிமுகம் இல்லாத புருஷன். அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. அது தானே மறையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன். ஃப்ரெண்ட்ல ஏதாவது ஒண்ணு தொடு. ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. அது புடவையா நகையான்னு தெரியல. தொடு. எனக்கு எதுவும் வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா வெளியே வந்திருக்கோம். உன்னை நான் வெறும் கையோட கூட்டிட்டு போக விரும்பல. அதான் எதுவும் வேண்டாம்னு சொல்றேன்ல. எது வேணாலும் கேளு. நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்னால முடிஞ்சா நிச்சயமா வாங்கி தரேன். எனக்கு விவாகரத்து வேணும். வாங்கி தர முடியுமா? அது இந்த கடையில கிடைக்குமா? ஏய், பால குடி. குடிடா. ஏய், பிடி 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 பிடி. திவ்யா, ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு கை விடுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். கை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏன் பயமா இருக்கா? இது பயம் இல்ல, பிச்சை. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? பிடிக்கல, அவ்வளவுதான். நான் தொடர்றது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு. என்னது இது? ஒரு சின்ன பரிசு. எனக்கு தான் எதுவும் வேணாம்னு சொன்னேன்ல. எனக்கு வேணும்னு தோணுச்சு. அதை திறந்து பார்க்க போறது இல்லையா? இல்ல. நான் கட்டாயப்படுத்தினா? உங்க கட்டாயத்துக்கு நான் கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்ல. நான் உன்னை தொட்டு தாலி கட்டினவன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கயிறு. மஞ்சள் சாயம் பூசின ஒரு வெறும் கயிறு, அவ்வளவுதான். ஆனா ஊர் உலகம் அது அப்படி நினைக்கலையே. அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல. ஏன்? ஏன்னா என் எதிரில உங்களை கணவரா ஏத்துக்க முடியல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா என் எதுவும் என்கிட்ட இல்ல.